ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 1/2 கிலோ உளுந்தம் பருப்பு, 200 கிராம் கடலைப்பருப்பு, 20 கிராம் காஞ்ச மிளகாய், 15 கொத்து கருவேப்பிலை, 30 கிராம் சீரகம், 20 கிராம் பெருங்காயம். நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பருப்பையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1/2 கிலோ உளுந்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். உளுந்து இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வர வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருந்த 200 கிராம் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு அலசி வச்சுருந்த கருவேப்பிலையை எடுத்து நல்லா நொறுங்குற அளவுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு அதை நல்லா நொறுங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து வச்சிருந்தா 30 கிராம் சீரகத்தை ஒரு லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இருபது கிராம் காஞ்ச மிளகாயையும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எடுத்து வச்சிருந்த பெருங்காயத்தை ஒரு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த கலவையை ஆட் பண்ணிவிட்டு இடித்து வச்சிருந்த பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட அதுக்கு தேவையான உப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு மிளகாய் பொடி தயாராகிடும். இதை நீங்கள் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.